ட்ரெக்கிங் எப்படி இருக்கு? ட்ரெக்கிங் கூப்பிட்டீங்க செருப்பால் அடிப்பேன்டா. சர்வால் எப்படி இருக்கேள்? நல்லா இருக்கீங்களா தம்பி? என்னாச்சு, டயர்ட் ஆகல? காஃப் அடிக்குதான். ஸ்ரீதர் என்ன ஓடுற? இல்ல 80 கேட்டேன், 80ன்றாங்க. இதே எவ்வளோன்னு கேட்டேன், 30ன்றாங்க. சரி, அவனுக்கு அது போதும். ட்ரெக்கிங் பத்தி என்னன்னே தெரியாதவங்கலாம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. நம்ம ஸ்ரீதருக்காக தான் சொல்றேன். அவங்கெல்லாம் எதுவும் வந்துடாதீங்க. வாங்க போலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் ஸ்ட்ரீட் லைஃப். நம்ம எங்க இருக்கோம்னா, சரி எங்க போயிட்டு இருக்கோம் சொல்லுடா. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா, அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா நிறுத்துற அவனை. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா, மேல்முடி ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். இது கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி. வரண்டா மறுபடியும் முதல்ல எல்லாம் நம்ம பசங்க தான். இது கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி மேல இருக்காமா, அதுக்குதான் ஏறிட்டு இருக்கோம் நம்ம மேல. நம்ம பாய்ஸ் எல்லாம் இதெல்லாம் ட்ரெக்கிங்னால என்னன்னு தெரியாத கூட்டங்க இவனுக்கெல்லாம். எனக்கு தெரியும். இப்போ பாப்பீங்க, வீடியோஸ்ல பாப்பீங்க அவனுக்கு எங்கெங்க எங்க மூலையில யார் யார் படுத்துட்டு இருக்காரு மட்டும் இன்னும் தெளிவா காட்டுறோம். பெரிய இடைவெளிகள். இது பார்த்தோன்னா மேல ஒரு 2 கோயில் இருக்கான். ஒண்ணு வந்துட்டு ரங்கநாதர் கோயில், இன்னொன்னு வந்து லிங்கம் கோயில், சிவலிங்கமாமா. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப ரங்கநாதர் கோயிலுக்கு தான் போறோம். இப்போ மேல இவனுங்க எல்லாம் கூப்பிட்டு வந்ததுக்கு அதிக காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, மேல சோறு போடுறான்டா. அதுக்கும் சோறு போடுறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் வரலைன்ட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு போடுறாங்கன்னு சொன்னோன்னே நல்லா கிளம்பிட்டானுங்க லைனா. ஒரு பார்க்கிங் இப்ப ஆரம்பிச்சிட்டான். ஏறி 500 மீட்டர் கூடி வரல, ஒருத்தர் ரெஸ்ட் கேட்கறான். இன்னும் 5 கிலோமீட்டர் வர இருக்குது. என்ன தம்பி என்னாச்சு? எப்படி இருக்கேள்? நல்லா இருக்கீங்களா? அப்பவே எங்க அப்பா சொன்னாருமா, வருவான்டா. நம்ம ரிட்டர்ன் வரும்போது நம்ம கூட வருவான். பருத்து விட்டு வந்துருவேன். அதான் நம்ம ரிட்டர்ன் வரும்போது நம்ம கூட கீழே வருவான். என்ன பிரச்சனை இல்ல, அந்த மாதிரி ஜங்கு ஜங்கு நடந்து வாப்பா. என்ன ஓடுற? ஸ்ட்ரென்த் வந்துருச்சா? குக்கும்பர் சாப்பிட ஸ்ட்ரென்த் வந்துருச்சா? இது தோட்டா தீன் மாதிரிடா. பாப்பாயிடா. கிரீன் சாப்பிட்டா, கீரை சாப்பிட்டோம்னா இதாயிருவாங்களே. பாப்பாய் கீரை மாதிரி இருக்கு. குக்கும்பர் இப்ப வேற வீட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், இவன் எடுத்த வீடியோ தபக் 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 சவுண்ட் கேக்குது. குக்கும்பர் சாப்பிட்டு வீடியோ எடுத்து வீடியோ செட் ஆகுது, சரி வர்ற சாப்பிட்டே இருக்கான். கேக்குது. இப்போ வரைக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிருப்போமா? வாட்ச்ல பாக்கவா? நார்மல் போன் தான், வாட்ச் தான் கட்டிருக்கனே. ஏன்டா அபு ஹைட் எவ்வளவு சொன்னாங்க? சி லெவல்ல இருந்து 5000 feet. 5000 ஃபீட்டா? ஓகே. ஏய் நித்திய கண்ணில் விட்டு ஆட்டாதடா. அவர் ஃப்ரீ வில் நடக்கிறாருண்ணா அபு. அவங்க எங்கடா பிளமிங்கலாம்? பாய் பார்த்து வந்துருப்போமா பாய்? பாய் தூரமா தம்பி? 2 கிலோமீட்டர் கூட கம்ப்ளீட் ஆகல. இவன் உனக்கு காணும்டா. எடுத்துட்டேன். எப்போ பாரு உனக்கு ஐயோ முடியலையா, முட்டிக்கிட்டு நிக்குதே. முட்டிக்கிட்டு இருந்தா
அடிப்பட்டதான் உனக்கு தந்திருக்காங்க சப்தரு. எவ்வளவு கொடுத்த? இங்க பாரு, இவன் கேட்டு வாங்கிருப்பா. நான் 20 ரூபா தரானா, அடிப்பட்டது மட்டும் கொடுங்க போதும். நானே ஆரஞ்சு இருக்கான்னு கேட்டேன், இருக்குன்னு சொன்னாங்க. கிலோ எவ்வளோன்னு கேட்டேன், 80நாங்க. 2 கிலோ போடு அப்படின்னு சொன்னேன். இல்ல 80 கேட்டேன், 80ன்றாங்க. இது எவ்வளவுன்னு கேட்டேன், 30ன்றாங்க. அவனுக்கு அது போதும். ட்ரக்கிங் வந்தீங்களா, சாப்பிட வந்தீங்களாடா? சாப்பாடு அப்புறம் தான் ட்ரெக்கிங்கே வந்தது. குளுக்கோஸ், ஆரஞ்சு முடிஞ்சிருந்தா போறக்குள்ள வாழைப்பழம் சாப்பிட்டானுங்க. பாடி நகரணும் பாஸ், பாடி நகர மாட்டேங்குது. அப்படின்னா 4 அத்லெட்டை கூட்டு வரேன்னு சொன்னீங்களாமா? எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். வேற யாரு? நாங்கதான். தாக்கு போட்டிட்டா லெமன் இந்த ஸ்பூன். இங்க பாரு, சின்ன பையன் இப்படி வெறும் மிருக் மிருக் வந்துருக்கான் பாரு. ஸ்ரீதர் நல்லா வாங்கி மறுக்கு மறுக்கு அவன் பாரு பேக்ல போறான். செகண்ட் ரேஸ் கீர் போட்டான். தம்பி மடக்கு மடக்கு கொஞ்சம் கொடுப்பா. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? 5 பேருக்கு மேல ரிட்டர்ன் போயிட்டாங்களாமா. போன் இல்ல, வாங்க போயிடலாம். நான் வரல. டேய் தம்பி, தம்பி அவன் அந்த பையனை பார்த்து நல்லா மிருக் மிருக் மேல வான்னு சொல்லு தம்பி. நீ ஒரு சமாதி இருந்துச்சுன்னா கட்டி ஏண்டா பாரு டேய், அந்த பையனுக்கு வேர்க்கவே இல்லடா. சட்டையெல்லாம் கழிச்சாண்டா ஒருத்தன். டேய் ஏன்டா அப்ப சட்டையை கழட்டுற? வரும்போது வீரவாசனா வேற டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இன்கம்ப்ளீட் விடக்கூடாது. யாரா அது பேசுனது? வேற யாரு? நான் தான். நான் தான் மோட்டிவேஷன். அண்ணே ஆய் வருது. ஆய் வருதா? என்னடா சொல்ற? சும்மா தானடா, காமெடி சொன்ன. இங்க பாரு, நம்ம கூட வந்த கேங் எல்லாம் மலை முச்சிக்கே போயிருப்பாங்க. வா போவோம். என்னப்பா போவோமா? வாட்ச் கூட வெயிட்டா தெரியுது. கேட்ட க்ளோஸ் பண்றாங்க, வராங்க. சாரி வாங்க ப்ரோ. சரி சரி ரெடி ஆயிட்டா? சரி ரெடி. இல்லடா கேட்டு இவ்வளவு ஃபயர் ஆகி கிளம்புறியே, தேர்னிங்ல உட்காந்துட்டு இருந்தேன், கொன்று வேண்டாம். குளுக்கோஸ் கொடுத்து குளுக்கோஸ், ஆரஞ்சு, வேற என்ன சாப்பிட்டா? கும்பர் இந்த மாதிரி 5 நிமிஷம் 5 நிமிஷம் இடத்துல நிப்பாட்டுங்க. 5 நிமிஷம் தம்பி ஏறி போறதுக்குள்ள. ஸ்ரீதர் வலிக்கு வந்து நினைச்சுக்க, நான் உருண்டு பேக் சைட்ல வருவாடா. போட மாட்டேன், நான் அப்படியே படுத்துறேன். அதுதான் கொசு கடை இல்லாம நிம்மதியா தூங்க திம்பிருந்து நாங்க கிளம்பிடுவோம் மேல. ஆமா, நீங்க கொசுக்கடி இருக்காதாண்டா, அட்டைப்பூச்சி மட்டும் அப்ப போருமாமா. தம்பி திரும்பி வரும்போது நாகராஜன் கூட படுத்திருப்பார். இது நாகம், இது ராஜன். நாகராஜன் வந்திருக்கிறார். என்னடா சும்மா அவன நொச்சு நொச்சுன்னு குத்தின்னு இது ஒரு விட்டமின் இது இருக்கு. போல்டா டேய், விட்டமின் டேப்லெட்லாம் கொண்டு வந்திருக்கான்டா. அவன் தான்டா நேத்து போயிட்டு. டேய் சித்ராத இவன் உலகிறது. என்னப்பா 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுமா? நீ ஸ்டார்ட் பண்ணது ரோலிங் போட்டு வரேன்டா. நடந்தே 4 நிமிஷம் தான் ஆச்சு. குச்சி உடஞ்சு போச்சு. தம்பி நீ எடுத்தது குச்சி இல்லப்பா, மரம் கிள. பரவாயில்ல. அத்லெட் பாய்ஸ் இப்படி சொல்லி நான் அத்லெட் பாய்ஸ் சொன்ன சீதர குசியாயி கடிச்சிய போல தலையில கட்டியிருக்காண்டா. நான் தான்டா அத்லெட் பாய், நான் தான்டா அப்படின்ட்டு ஊர்ல 100 மீட்டர் 9 செகண்ட்ல ஓடினாண்டா. அது அந்த கடைசியில தான் மெஷர் பண்ணி பார்த்தா 100 மீட்டர் இல்ல 60 மீட்டர் தெரிஞ்சது. ஜோக் இல்ல இல்லையா? துப்ப எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ட்ரெக்கிங் எப்படி இருக்கு? ட்ரெக்கிங் கூப்பிட்டீங்க, செருப்பால் அடிப்பேன்டா. மன்னர் பரம்பரை மண்ணாங்கிட்டி பரம்பரைனால சொன்னையடா. இப்படி தவறந்துகிட்டு இருக்கியடா. என்ன வாழாச்சனா டாஸ்க் இன்கம்ப்ளீட் ஆட மாட்டானா வாடி. இன்கம்ப்ளீட் ஆக விட்டு போயிட்டு தான் இருக்கேன். வா ஸ்ரீதர் ஆரம்பிச்சா முடிக்காம விட மாட்டான்டா டாஸ்க். தம்பி என்னாச்சு, டயர்ட் ஆகல? காஃப் அடிக்குதாமா. இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்டா நடந்து போறது. அதுதான் இருக்காது.
ஏய் வயசு பையனை கேட்டு தெரிஞ்சுக்கடா. இவங்களுக்கு சொல்ல எல்லாம் 25 வயசு பசங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, இவர் என்ன பண்ணிருக்காரு. அது வேற பெருசா ஒரு கேரி பேக் வேற வச்சிருக்காரு, முடிச்சுட்டு வருவாங்க. எனர்ஜி ட்ரிங்க். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த மலையை வந்து சாணம் புடிச்சு கொடுங்க வரும்போது அண்ணன் மாதிரி ஜங்கு ஜங்குன்னு வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு. சோ நாங்க ஒரு எத்தனை கிலோமீட்டரா 2 கிலோமீட்டர் தாண்டியாச்சு. எங்களோட கண்டிஷன் நம்ம இவரு தான் எங்களுக்கு கைடு. சட்டு போட்டு நேத்தி கூட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஏங்க ஐயா போயிடலாங்களா? எத்தனை கிலோமீட்டர் இருக்கணும்? சரி ஓகே, 1 மணி நேரத்துல போயிடலாமா? 1 மணி நேரத்துல போயிடலாங்க. ஓ விட்டுருவோம். சரிங்க, வாங்க வாங்க. நல்லா குளிச்சிட்டோம். ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடலாம். ட்ரெக்கிங் பத்தி என்னன்னு தெரியாதவங்கலாம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. நம்ம ஸ்ரீதருக்காக தான் சொல்றேன். பாவம் இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு வந்துடாதீங்க. ஆமா, பிரெக்னென்ட் லேடிஸ், இதய நோயாளிகள், அவங்க எல்லாம் எதுவும் வந்துடாதீங்க. வாங்க போலாம். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்ன வெண்ணமோன் மாதிரி நிக்கிறீங்க? இவன் என்னத்துக்குறா? இவன் நல்லா தானடா இருக்கா, இவன் எல்லாத்தையும் தின்னுகிட்டு இருக்கான்டா. இவன் பழம் கெட்டு போச்சுடா, அதை எடுத்து எங்கிட்ட கொடுத்தா நானே வந்துகிட்டு. ஏய் வாங்கலாம் மேல. ஏய் ராக்கி பாய் மாதிரி இல்ல, வீரப்பன் கேங்கு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு பாருடா. என்ன சாப்பிடு? ஏய் பாத்து கொம்புலா பூவை சுத்திடுத்து இள ஒட்டு வச்சு